அத்தியாயம் 129 நிழலாய் தொடரும் பிசாசு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வள்ளியின் கரங்கள் ஆதித்யாவின் காயத்தை தடவி கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஆதித்யா ஒரு நிமிடம் காலத்தில் பின்னோக்கி சென்றது போல உணர்ந்தான். சிறுவயதில் அவன் கீழே விழுந்து அடிபட்ட போது இதே பாசத்துடன் ஓடி வந்து மருந்திட்டு, தம்பி வலிக்கிறதா என்று கேட்கும் அதே அக்காவின் ஸ்பரிசம். ஆனால் இப்போது இந்த பாசத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு கரிய நிழல் படிந்திருப்பதை அவனது உள்ளுணர்வு எச்சரித்தது. ஏன் இவள் இப்படி மாறினாள்? நிமிஷத்திற்கு ஒருமுறை ஒரு அந்நியனைப் போலவும் அடுத்த நிமிடம் உயிரான அக்காவாகவும் மாறுவதற்கு பின்னால் இருக்கும் அந்த மர்மம் என்ன? இவளது நினைவாற்றலோடு விளையாடுவது யார் என்று ஆதித்யாவின் மூளை குழம்பியது. வள்ளியின் பேச்சிலும் செயல்பாட்டிலும் இருந்த அந்த தடுமாற்றம் அவளை ஒரு நிலையற்ற பித்து நிலைக்கு தள்ளியிருந்தது. ஆதித்யாவால் எதையும் தீர்க்கமாக முடிவு செய்ய முடியவில்லை. தன் தோள்பட்டையிலிருந்து கசியும் இரத்தத்தை ஒரு கையால் பொத்திக் கொண்ட ஆதித்யா வலியை காட்டிலும் உண்மையை அறியும் ஆர்வத்தில் இருந்தான். வள்ளி பதட்டமாக, ஆதித்யா என்னப்பாச்சு, ஏன் இப்படி ரத்தம் வருது என்று அழுது கொண்டே கேட்டபோது ஆதித்யா இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள துணிந்தான். அவன் தனது மற்றொரு கரத்தால் வள்ளியின் மணிக்கட்டை மின்னல் வேகத்தில் பற்றினான். அவனது நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், தனது ஆன்மீக சக்தியை அவளது நரம்புகளுக்குள் செலுத்தி அவளது உடலில் மறைந்திருக்கும் அந்த தீய சக்தியின் ஓட்டத்தை கண்டறிய வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆதித்யா தன் சக்தியை செலுத்திய அடுத்த வினாடி அங்கே ஒரு பயங்கரமான மாற்றம் நிகழ்ந்தது. வள்ளியின் கண்கள் சட்டென நிலைகுத்தி போயின. அவளது மென்மையான உடலுக்குள்ளிருந்து ஒரு கொடூரமான கருப்பு நிற புகை போன்ற மாய உருவம் சீறிக்கொண்டு வெளிப்பட்டது. அது ஒரு மாய பிசாசு சக்தி, பிசாசி நிழல் கிழவி. அந்த சக்தி ஆதித்யாவின் ஆன்மீக ஆற்றலை எதிர்கொண்ட வேகம் ஒரு பெரும் பாறையை யானை முட்டித் தள்ளுவது போல இருந்தது. சற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதலால் ஆதித்யா நிலைதடுமாறி பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான். பனித்தரையில் பல அடி தூரம் சறுக்கிக் கொண்டே சென்றவன் தனது சக்தியை ஒருவாறாக ஒருங்கிணைத்து தரையில் கால்களை ஊன்றி நின்றான். அவனது இதயம் வேகமாய் அடித்துக் கொண்டது. ஆதித்யா அதிர்ச்சியில் உறைந்து வள்ளியை பார்த்தான். இப்போது அங்கே நின்றது அவனது அக்கா வள்ளி அல்ல. அவளது உடல் அப்படியே இருக்க முகம் மட்டும் ஒரு விகாரமான சாயலை பெற்றிருந்தது. அவளது தொண்டைக்குள்ளிருந்து மனித குரலே அல்லாத ஒரு வித்தியாசமான கரகரப்பான சிரிப்பு ஒலி எழுந்தது. அந்த சிரிப்பு அந்த பனிக்குகை முழுவதையும் அதிர வைத்தது. வீரன் வந்துவிட்டானா? உனது இரத்த பாசத்தை பயன்படுத்தி அவளை காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறாயா ஆதித்யா என்று அந்த உருவம் வள்ளியின் வாய் வழியே பேசியது. அந்த குரலில் இருந்த ஏளனமும் கொடூரமும் ஆதித்யாவிற்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியது. இந்த தீய சக்தி எனது அக்காவின் உடலையே ஒரு சிறையாக மாற்றி இருக்கிறாள். அந்த பனிக்குகையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது அந்த சிரிப்பு. அது ஒரு இளம்பெண்ணின் குரல் அல்ல, காலம் கடந்த நடுக்கத்தை உண்டாக்கும் ஒரு வயதான மூதாட்டியின் கொடூரச் சிரிப்பு. வள்ளியின் முகம் இப்போது விகாரமாக மாறியிருந்தது. அவளது கண்கள் சிவந்து ஒரு பிசாசின் வெறியுடன் ஆதித்யாவை ஏறிட்டன. யாரிடா நீ? எதற்காக இவள் உடலுக்குள் உன் சக்தியை செலுத்தி பரிசோதிக்கிறாய்? என்ன செய்ய பார்க்கிறாய் நீ என்று அந்த கிழவி பிசாசு ஆதித்யாவை பார்த்து இகழ்ச்சியாக கேட்டது. நீ இவளின் தம்பி என்பதால் இவளுக்குள் மறைந்திருக்கும் என்னையே கண்டுபிடிக்கும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் வந்துவிட்டதா? உன் அக்கா மீது உனக்கிருக்கும் பாசமே உனக்கு யமனாகப் போகிறது. உன்னை இப்போதே கொன்று தீர்க்கிறேன் பார் என்று கர்ஜித்தது அந்த மாய உருவம். அந்த பிசாசிற்கு ஆதித்யாவை பற்றி ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அவன் ஒரு சாதாரண மருத்துவன், அவ்வளவுதான் என்று அது எண்ணியது. ஆனால் ஆதித்யா வள்ளியின் மணிக்கட்டை பற்றியபோது செய்த அந்த ஆன்மீக மருத்துவ பரிசோதனை அவளது ஆன்மாவின் ஆழத்தில் ஒளிந்திருந்த இந்த தீய சக்தியை தட்டி எழுப்பி வெளியே வர கட்டாயப்படுத்திவிட்டது. தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட அந்த பிசாசு கிழவி வள்ளியின் கையிலிருந்த அதே கூர்மையான ஆயுதத்தை ஆதித்யாவின் கழுத்தை நோக்கி குறிவைத்து பாய்ந்தது. ஏற்கனவே ஒருமுறை அதே ஆயுதத்தால் ஆதித்யாவின் தோள்பட்டையை பதம் பார்த்த தைரியத்தில் இவன் ஒரு பலவீனவன், இவனை கொல்வது எளிது என்று அது கணக்கு போட்டது.
முதல் முறை அக்கா குத்தியபோது ஆதித்யா பாசத்தினால் செயலற்று நின்றான் என்பது அந்த பிசாசிற்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். தன் அக்காவின் உடலில் ஆக்கிரமித்து அவளை சித்திரவதை செய்யும் அந்த பிசாசை கண்டவுடன் ஆதித்யாவின் உள்ளுக்குள் இருந்த வீரன் விழித்துக் கண்டான். அடுத்த நொடி ஆதித்யாவின் உடல் ஒரு விவரிக்க முடியாத மாற்றத்தை சந்தித்தது. அவனது தோல் பகுதி முழுவதும் தங்கம் தோய்ந்த பிரகாசமான ஒளியாக தகதகவென மின்னத் தொடங்கியது. அந்த ஒளியின் வீரியம் அந்த இருண்ட குகையையே பகல் நேரத்தைப் போல மாற்றியது. ஆதித்யாவை நெருங்கி வந்த அந்த பிசாசு அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த புனிதமான ஒளியின் அதிர்வை தாங்க முடியாமல் ஒரு பெரும் வெடி விபத்தில் சிக்கியது போல தூக்கி எறியப்பட்டது. இது என்ன சக்தி என்று அந்த கிழவி அலறினாள். வள்ளியின் உடல் காற்றில் பந்தாடப்பட்டு பின்னோக்கி பறந்தது. அவள் வேகமாக போய் அந்த பனிப்பாலையில் மோதி சிதர்வாள் என்று தோன்றிய கணத்தில் ஆதித்யாவின் பாசம் மீண்டும் மேலோங்கியது. உடலுக்குள் இருப்பது பிசாசாக இருந்தாலும் உடல் தனது அக்காவினுடையதல்லவா? ஆதித்யா தன் கைகளை மெல்ல உயர்த்தினான். அடுத்த வினாடி பனித்தரையில் மோதவிருந்த வள்ளியின் உடல் தரையிலிருந்து சில அங்குல உயரத்தில் அந்தரத்தில் பறப்பது போல அப்படியே நிறுத்தப்பட்டது. புவியீர்ப்பு விசையையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஆதித்யா கண்கள் சிவக்க அந்த பிசாசை நோக்கினான். அவன் முகத்தில் இப்போது பாசமும் ஆக்ரோஷமும் சரிபாதியாக கலந்திருந்தது. வள்ளியின் உடல் அந்தரத்தில் அசைவற்று நிற்பதைக் கண்ட அந்த பிசாசு கிழவி முதல் முறையாக தான் மரணத்தின் வாசலில் நிற்பதை உணர்ந்தது. இல்லை, இது சாத்தியமே இல்லை. இவன் ஒரு சாதாரண மனிதன் என்றுதானே நினைத்தேன். இவனிடம் எப்படி இவ்வளவு தூய்மையான பிரம்மாண்டமான சக்தி இருக்கிறது என்று அதிர்ச்சியில் உறைந்து போனது. அந்த கிழவி பிசாசு ஆதித்யாவை பற்றி தவறாக கணக்கு போட்டிருந்தது. இவனிடம் எந்த ஒரு தற்காப்பு தந்திரமோ அல்லது நுட்பமான சக்தியோ இல்லை என்று அது நம்பியது. அதனால்தான் தன்னை மறைத்துக் கொள்ளாமல் வெளியே வந்து ஆதித்யாவை தாக்கியது. ஆதித்யாவை கொன்று அவனது இளமையான இரத்தத்தையும் உடலையும் தனது நரபலி உணவாக எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தது. ஆனால் இப்போது ஆதித்யாவின் தங்க ஒளியின் முன்னால் அதன் இருள் சக்தி கருகத் தொடங்கியது. ஆதித்யா தனது கைகளை மெல்ல அசைக்க காற்றில் மிதந்து கொண்டிருந்த வள்ளியின் உடல் மெல்ல நகர்ந்து அவன் அருகில் வந்து நின்றது. அவள் உடல் இப்போது ஒரு மாய கட்டுக்குள் இருப்பது போல கட்டுப்பட்டு நின்றது. ஆதித்யாவின் முகத்தில் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. அவன் தனது மனக்கண்ணால் பிரபஞ்சத்தின் ஆழத்தை தொட்டு அங்கிருந்து ஒரு மர்மமான ஆயுதத்தை வரவழைத்தான். அடுத்த நொடி அவன் கைகளில் பிரபஞ்ச அழிப்பான் தோன்றி மின்னியது. இது சாதாரண ஆயுதம் அல்ல. அண்டவெளியில் இருக்கும் தீய சக்திகளையும் இருள் ஆற்றல்களையும் உறிஞ்சி சிதைக்கும் ஒரு அபூர்வ சக்தி. அந்த ஆயுதத்தை பார்த்தும் அந்த கிழவி முதலில் அஞ்சவில்லை. அது தனது வக்கரமான சிரிப்பை உதிர்த்தபடி துணிச்சலுடன் பேசியது. ஏ பொடியனே, நீ என்னதான் பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இவள் உடலில் இருந்து யாராலும் பிரிக்க முடியாது என்று கர்ஜித்தது. சற்று இடைவெளி விட்டு வள்ளியின் முகத்தில் ஒரு வஞ்சக புன்னகையை வரவழைத்து அது மேலும் கூறியது. நீ மீறி என்னை உன் ஆயுதத்தால் தாக்க நினைத்தால் இந்த வினாடியே உன் அக்காவின் உயிரை பறித்து விடுவேன். நான் மரணிப்பதற்கு முன் இவளை கொன்றுவிட்டுத்தான் போவேன். நின்னை நீ குத்தினாலும் சரி வெட்டினாலும் சரி அந்த வலி உன் அக்காவைத்தான் சேரும். உன் கையாலேயே உன் அக்காவை கொல்லப் போகிறாயா என்று ஆதித்யாவின் பாசத்தையே ஆயுதமாக வைத்து விளையாடியது. தன் அக்காவின் உயிருக்கு ஆபத்து வரும் என்பதை நினைத்து இவன் யோசிப்பான் என்று அறிந்த அந்த பிசாசு ஆதித்யா பின்வாங்குவான் என்று எண்ணி ஏளனமாக புன்னகைத்தது. ஆனால் ஆதித்யாவின் கண்கள் பிரபஞ்ச அழிப்பானைப் போலவே தீப்பிழம்பாக ஜொலித்தன. தன் அக்காவை காப்பாற்ற அவன் வைத்திருக்கும் அடுத்த திட்டம் அந்த பிசாசிற்கு தெரியவில்லை. அந்த பிசாசு கிழவியின் மிரட்டலை கேட்டு ஆதித்யா துளியும் அசரவில்லை. அவனது இதழோரம் ஒரு மெல்லிய ஏளன புன்னகை அரும்பியது. இப்போது யார் உன்னை கொல்லப் போகிறேன் என்று சொன்னது என்று அவன் கேட்ட குரலில் மரண அமைதி நிலவியது. அடுத்த நொடி அவன் மார்பிலிருந்து வெளிப்பட்டு மின்னிக் கொண்டிருந்த அந்த பிரபஞ்ச அழிப்பானை ஒருமுறை காற்றில் வேகமாக சுழற்றினான். அது விற்றென்று சத்தமிட்டு சுழன்று அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த வள்ளியின் தலைக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வளையத்தைப் போல சுழலத் தொடங்கியது. என்ன செய்கிறாய் நீ? இது என்ன ஆயுதம்? இப்போது எதற்கு இதை சுழற்றுகிறாய் என்று அந்த கிழவி பிசாசு பதற்றத்துடன் கேட்கத் தொடங்கிய போதே
அவர்கள் நின்றிருந்த அந்த பனிக்குகை பயங்கரமாக நடுங்க ஆரம்பித்தது. பிரபஞ்ச அழிப்பானிலிருந்து வெளிப்பட்ட அந்த அதீத சக்தியின் அதிர்வை நிலத்தால் தாங்க முடியவில்லை. பனிப்பாறைகள் பிளந்து குகையின் மேற்கூரையிலிருந்து பெரிய பெரிய பனிக்கட்டிகள் சரிந்து விழத் தொடங்கின. குகையே இடிந்து தரைமட்டமாக போவதைக் கண்ட அந்த பிசாசு கிழவியின் நெஞ்சு பயத்தில் துடித்தது. ஆதித்யா தன் அக்காவின் கண்களை தீர்க்கமாக உற்று பார்த்தான். அந்த பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் வள்ளியின் உடலுக்குள் ஒளிந்திருந்த அந்த தீய சக்தி எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடலாம் என்று வெளியேறத் துடித்தது. குகையின் மேல்தளம் மொத்தமாக இடிந்து அவர்கள் மேல் விழப்போன அந்த இக்கட்டான கணத்தில் ஆதித்யா சற்றும் பதறாமல் தனது வலது கையை உயர்த்தி காற்றில் ஒரு சொடுக்கு போட்டான். அவ்வளவுதான். அதுவரை குகைக்கு வெளியே காவல் காத்து கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான யாழி மின்னல் வேகத்தில் ஒரு சிறு உருவமாக மாறி உள்ளே புகுந்தது. அடுத்த வினாடி அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு அருகே வந்தவுடன் அது தனது அசல் பிரம்மாண்ட உருவத்திற்கு மாறியது. யார் மீதும் ஒரு சிறு பனிக்கட்டி கூட விழாதவாறு தனது அகன்ற முதுகால் குகையின் மொத்த பாரத்தையும் தாங்கி நின்றது யாழி. இடிந்து விழும் பனிப்பாறைகளை தனது முதுகில் சுமந்தபடி அது சிறிது குனிந்து தனது வயிற்றுக்கு கீழே பாதுகாப்பாக நிற்கும் ஆதித்யாவையும் வள்ளியையும் ஒரு கணம் பார்த்தது. அதன் கண்கள் எதற்கும் அஞ்சாத உறுதியை காட்டின. ஆதித்யா யாழியை ஏறிட்டு பார்த்து, யாழி, இன்னும் சற்று நேரம் மட்டும் இந்த அழுத்தத்தை தாங்கிக்கொள். இப்போது நான் இவர்களை இங்கிருந்து நகர்த்தினால் என் அக்காவின் உள்ளிருக்கும் அந்த பிசாசு நழுவி தப்பித்துவிடும். அது இங்கேயே அழிய வேண்டும். அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்றான். யாழி பதிலுக்கு எதையும் கூறவில்லை. அதன் மௌனமே சம்மதமானது. பனிப்பாறைகளின் கடுமையான அழுத்தத்தை ஆக்ரோஷத்துடன் தனது முதுகில் தாங்கிக் கொண்டு ஒரு பெரும் தூணை போல அசையாமல் நின்றது. இப்போது ஆதித்யா வள்ளியை நெருங்கினான். அவனது கைகள் பிரபஞ்ச அழிப்பானின் ஒளியோடு இணைந்து ஒரு மாய நடனமிட்டன. வள்ளியின் ஆன்மாவை சேதப்படுத்தாமல் அவளுடன் உடலோடு ஒட்டிக்கொண்டிருக்கும் அந்த பிசாசு கிழவியின் உருவத்தை வேரோடு பிரித்தெடுக்கும் அந்த புனிதமான சடங்கை ஆதித்யா தொடங்கினான். குகைக்குள் இப்போது ஒருபுறம் மரண பயத்தில் பிசாசின் அலறலும், மறுபுறம் ஆதித்யாவின் மந்திர ஒலியும் இணைந்து அந்த பனிக்காற்றையே உலுக்கியது. வள்ளியின் தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்த பிரபஞ்ச அழிப்பான் ஒரு கருந்துளையைப் போலவே தனது ஈர்ப்பு விசையை அதிகரிக்கத் தொடங்கியது. அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த நீல நிற கதிர்கள் வள்ளியின் உடலுக்குள் ஒட்டியிருந்த கருப்பு நிற தீய சக்தியை வேரோடு பிடுங்கி உறிஞ்ச ஆரம்பித்தன. அந்த பிசாசு கிழவி இப்போது மரண பயத்தில் கதறத் தொடங்கினாள். ஐயோ, என்னை விட்டுவிடு, என்னை எரித்து விடாதே. தெரியாமல் உன்னிடம் வம்புக்கு வந்து விட்டேன். என்னை மட்டும் மன்னித்து விடு. இப்போதே இந்த உடலை விட்டு போய் விடுகிறேன். உன் அக்காவை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன். இனி நான் இந்த பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடு என்று அந்த பனிக்குகையே அதிரும்படி பிதற்றியது. ஆதித்யா அந்த விகாரமான முகத்தை கோபத்துடன் பார்த்தான். அவனது கண்கள் தகிக்கும் நெருப்பாயின. மன்னிப்பா? உனக்கா? நீ எத்தனை ஆண்டுகளாக என் அக்காவின் உடலுக்குள் குடியிருக்கிறாய் என்று ஆதித்யா இடிமுழக்கமிட்டு கேட்டான். நான் பல ஆண்டுகளாக இவள் உடலில் தான் இருக்கிறேன். இவளது உடல் மிகவும் விசேஷமானது. இவளது குடும்ப பின்னணியும் இவளிடம் இருக்கும் அந்த அபூர்வ ரத்தமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனால்தான் இவளை தேர்ந்தெடுத்தேன் என்று உண்மையை உளறியது அந்த பிசாசு. பல ஆண்டுகளாகவா? ஆதித்யாவின் மூளை மின்னல் வேகத்தில் பின்னோக்கிச் சென்றது. அன்று அந்த மரப்பெட்டிக்குள் அவன் ஒளிந்திருந்தபோது வள்ளியின் குதிரை வண்டியை துரத்தி வந்த அதே கருப்பு நிற நிழல் பிசாசு. அப்படியென்றால் இத்தனை ஆண்டுகளாக என் அக்காவை உன் அடிமையாக்கி ஆட்டிப் படைத்திருக்கிறாய். இவ்வுலகில் அவளை ஒரு மதியற்றவளைப் போலவும் பிடித்தவளைப் போலவும் அலைய வைத்தது நீதான். என் நினைவு அவளுக்கு வராமல் தடுத்து அவளது சுய ஆற்றலையே சிதைத்ததும் நீதான் என்று ஆதித்யா ஆக்ரோஷமாக கத்தினான். ஆதித்யாவின் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க பிரபஞ்ச அழிப்பானின் சுழற்சி வேகம் பன்மடங்கு உயர்ந்தது. இல்லை, மன்னித்துவிடு என்று கதறியவாறே அந்த தீய சக்தி வள்ளியின் உடலிலிருந்து வெளியேற துடித்தது. ஆனால் அது காலம் கடந்த முயற்சி. பிரபஞ்ச அழிப்பான் என்பது சாதாரண மாய ஆயுதம் அல்ல. அது எந்த ஒரு தீய சக்தியையும் அணு அணுவாக உறிஞ்சும் வல்லமை கொண்டது. குறிப்பாக ஆதித்யா தன்னிடமிருக்கும் கடவுளை கொல்லும் அந்த மகா ஆயுதத்தின் ஒரு சிறு ஆற்றலை இதனுடன் மறைமுகமாக இணைத்திருந்தான். அந்த இணைப்பினால் அது தீய சக்திகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் உயிர் சக்தியை முழுவதுமாக உறிஞ்சி சிதைக்கும் நிகரற்ற ஆற்றலை பெற்றது. ஆதித்யா மிகவும் கவனமாக செயல்பட்டான். கடவுளை கொல்லும் அந்த மகா ஆயுதத்தை அவன் நேரடியாக பயன்படுத்தவில்லை. ஏனெனில் அதன் சக்தி முழுமையாக வெளிப்பட்டால் இந்த பனிக்குகை மட்டுமல்ல, மொத்த நகரமும் தரைமட்டமாகிவிடும். மாபெரும் சக்திகள் வெளிப்படும் போது தேவையற்ற கவனம் ஏற்படும் என்பதை அறிந்தே அவன் பிரபஞ்ச அழிப்பானை மட்டும் கொண்டு அந்த பிசாசை ஒரு முடிவுக்கு கொண்டு வர துணிந்தான். அந்த பிசாசின் உருவம் மெல்ல மெல்ல வள்ளியின் உடலிலிருந்து ஒரு கரிய புகையாக வெளியே இழுக்கப்பட்டு பிரபஞ்ச அழிப்பானுக்குள் சிறைப்பட்டது.
அந்த கிழவியின் கடைசி அலறல் குகைக்குள் அடங்கியபோது வள்ளியின் உடல் அப்படியே ஆதித்யாவின் கைகளில் சரிந்தது.